2 வீடியோ இது. பார்ட் 1 பார்க்காதவங்க மேலே இருக்க பாருங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாஸ் ரெடி பண்ணணும். தக்காளி எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதில் தேவையான அளவு உப்பு, காரம், சர்க்கரை இது எல்லாத்தையும் போட்டுட்டு தனி மிளகாத்தூள் போடணும். காரம் நமக்கு நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம். நிறைய போட்டு அப்புறம் அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சாஸ் ரெடி ஆகிடும். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உப்பு அப்புறம் வந்து மிளகாவும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். சாஸும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ டேஸ்ட் பண்ணுறாங்க. டேஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூ செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. This is called a bread omelette. இது bread omelette இது. என்னது இது? French toast சொல்ல. புடிங்களா இங்க பாரு. சாப்பிட்டுட்ட. இங்க பாரு. நம்ம தலையாடுறாங்க. அப்ப நல்லா இல்லையா? சும்மா தலையாடுறீங்க. சொல்ல எப்படி சொல்றது? இது சொல்ல YouTubeல போடணும். YouTubeல போடணும். எக்ஸலென்ட். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது என்னது? French toast. அப்படி சொல்லலாம். French toast. அது பாரு. நானே இந்த சாஸ்லாம் ரெடி பண்ணேன். அப்படி சொல்லு. சரி, அரிசி வேணும் நாக்குல நடனம் ஆடுன்னு சொல்றா. வருங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம். சாப்பிட்டேன் கொஞ்சம்